பகவான் அடையறான் அப்படின்னா காதால கேட்கிற வடிவதான் அடையறான். இதுல எதையுமே பகவான் அடையல ஃபஸ்ட். ஏன்னா இந்த சிருஷ்டி கிரமத்தை சொல்லும் போது ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு வேதமே சொல்றது. முதல்ல ஆகாசம், அதற்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் நிலம். இதுதான் கிரமேண சிருஷ்டியாகிறது. அதுல ஆகாசத்தினுடைய தன்மாத்திரைங்கிறது சப்தமா இருக்கிறதுனால பகவானுடைய முதல் வடிவம் எதுன்னா சப்தம்தான். அதுக்கப்புறம்தான் ஸ்பரிசம், அதுக்கப்புறம் ரூபம், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் கந்தம். இது கலந்ததான ஒரு பஞ்சபௌதிகமான சரீரம். இப்ப வேதம் அப்படிங்கிறது அறிவு அப்படின்னு சொன்னேன். என்னோட சப்ஜெக்ட் இன்னைக்கு இதிகாச புராண பரிச்சயம் அப்படிங்கிறது. வேதத்துக்கு நிறைய அங்கங்கள்லாம் உண்டு. ஷடங்கம் அப்படின்னு சொல்லுவார்கள். பிராமணனா பிறந்தவன் இந்த ஷடங்கத்தோட தான் வேதத்தை அத்தியனம் பண்ணி அறியணும். பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கா வேதா தியேயா ஜ்ஞேயஷ்டா அப்படின்னு. நிஷ்காரணேன காரணத்தினால. இப்போ நான் இன்னைக்கு ட்ரெண்டு பிஇல மெக்கானிக்கல் தான், இன்னைக்கு ட்ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்னைக்கு ட்ரெண்டு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாளோனோ. ஏன்னா இதை படித்தாதான் ஜாபு கிடைக்கும், அப்பதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு காரணத்துக்காக நாம படிக்கிறது இல்லை. நம்மோட படிப்பு அப்படிங்கிறது நிஷ்காரணேன, காரணம் இல்லாத ஒரு செயலை ஒருத்தர் செய்வாளா? பலனில்லாத ஒரு செயலை ஒருத்தர் செய்வார்களா அப்படின்னு கேட்டா, லோகரீதியா பலன் இல்லைன்னா அல்பமான அர்த்த பலன் இல்லைன்னு அர்த்தம். ஞானம்ங்கிற பலன் உண்டு. ரெண்டாவது லோகக்ஷேமம்ங்கிற பலனும் உண்டு. இங்க சுயநலம் பொதுநலம் அப்படின்னு ரெண்டா பிரியும் பலன். உலகத்துல உள்ள எல்லாரும் சுயநலத்தோட இருக்கிறவர்கள் தான். பிராமணன் மட்டும்தான் பொதுநலத்தோட இருக்கிறவன். நான் பிறக்கிறதோ, நான் வளர்றதோ, நான் சம்பாதிக்கிறதோ, நான் சாப்பிட்றதோ, நான் வேலைக்கு போறதோ எல்லாம் என்னத்துக்கு பண்றேன்? எனக்கு பண்ணிக்கிறேன். இப்ப பிராமணனா உள்ள நாமெல்லாம் இதெல்லாம் நாம எதுக்கு பண்றோம்? நான் என்னத்துக்கு பண்றேன்? நான் பிராமணனா பிறந்து உபநயனமாயி வேதாத்தியனமாயி வேதங்கள்ல சொல்லப்பட்டதான ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மாதிகளை நான் என்னத்துக்கு பண்றேன்? எனக்கு பண்றேன்னா இல்லை, பின்ன லோகக்ஷேமத்துக்காக பண்றேன், உலகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பண்றேன். அதனால நிஷ்காரணேன அங்கத்தோட வேதத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஷடங்கம்ங்கிறது முன்னாடி பரிச்சை 2-3 நாள்ல பேசுறவாள்லாம் சொல்லியிருப்பா. பொதுவா சப்தார்த்தத்தை எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் அங்க விஷயம். ராமஹா கிரகம் பிரதி கச்சதி அப்படின்னா இதுக்கு ஈஸியா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். ராமன் வீட்டை நோக்கி சென்றான். அது மாதிரி ஒரு சப்தத்தை அன்வயப்படுத்தி வேதத்துக்கு எடுத்துக்க கூடாது. ஏன்னா வேதங்களுடைய சப்தார்த்தம் இருக்கு, இந்த ஷடங்கத்தை வச்சுதான் நிர்ணயம் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பாவத்துல இது சொல்றது, என்ன காரணத்தினால இப்படி சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரங்களை வச்சுதான் அதை பார்க்கணும் நாம. அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி, ஏன்னா நிறைய விஷயம் இருக்குதுல, ஈஸியா புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோனோ சூத்திரங்கள் இருக்கணும். ஆபஸ்தம், ஆஸ்வலாயனம், இது மாதிரி இல்ல. அதுல கிரஹ்ய சூத்திரம்னு சொல்லுவா. இந்த கல்யாண மன்றத்தை நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு போயிருப்போம். நிச்சயதார்த்தத்துல அந்த பொண்ணுக்கு புடவை ஓதி கொடுப்பா. புடவை ஓதி கொடுக்கறதே ஒரு மந்திரம் சொல்லுவா. உதுத்தர மாரோஹந்தி வியஸ்யந்தி பிரதன்யதா
மூர்தானம் பத்யுராரோஹ பிரஜயா ச விராட் பவ சம்ராஜ்ஞீஸ்வசுரே பவ சம்ராஜ்ஞீஸ்வஸ்ருவாம் பவ நனாந்தனி சம்ராஜ்ஞி பவ சம்ராஜ்ஞி அதிதே விருஷோ ஸ்னுஷா நாகஸ்வசுராணாம் பிரஜாயா அஷ்ட தனஸ்ய ச பதீனாஞ்ச தே விருணாஞ்ச சஜாதானாம் விராட் பவா ஸ்ரேயோவசி ஆயத் சம்பூதான்னு மேல மங்களமா முடிக்கிறதுக்காக இது ஆரம்பிக்கிறத என்ன சொல்றது? அந்த பெண்ணை பார்த்து வேத மாதா ஒரு உபதேசம் பண்றா. மூர்தானம் பத்யுராரோஹா அப்படிங்கிறா. இதுக்கு சம்ஸ்கிருத சப்தார்த்தம் என்ன? பத்யுஹு மூர்தானம் ஆரோஹா. பத்யுஹு கணவனுடைய, மூர்தானம் தலை மேல, ஆரோஹா ஏறி உட்கார்ந்துக்கோ. இப்படி சொல்லலாமா? வேதம் அப்படி சொல்லுமா? அப்படித்தானே அர்த்தம். சம்ஸ்கிருதத்துக்கு அப்படித்தானே அர்த்தம். அப்ப நம்ம சம்ஸ்கிருத சப்தார்த்தத்தை வேதத்துக்கு எடுத்துக்க முடியாது. அதுக்காக சொல்ல வரேன். சாஸ்திரங்களை வச்சுதான் அதை அங்கங்களை வச்சுதான் அதுக்கு பார்த்தாகணும். அதுக்கு என்ன அர்த்தம்? பாவார்த்தம் என்னன்னா, இப்ப ஒருத்தர்கிட்ட பிரியம்னா தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறாருன்னு சொல்லுவோமோன்னு நாம. இவருக்கு ரொம்ப பிரியம் சார் இந்த ஃப்ரெண்டுகிட்ட, தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறார் அப்படின்னா தலையில தூக்கி வச்சுன்னு இருக்காருன்னு அர்த்தம். அந்த எண்ணம் முழுக்க அவரா இருக்காருன்னு அர்த்தம். அது மாதிரி உன் கணவனுடைய எண்ணம் முழுக்க நீயாக இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கோ. உன் கணவன் உன்னை எப்போதும் தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற அர்த்தம் எங்க இருக்கு? தலையில ஏறி உட்கார்ந்துக்கோன்னு சொல்ற அர்த்தம் எங்க இருக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கணும். அப்ப வேதத்தை அதுக்குதான் ஷடங்கா வேதா தியேயா, அத்தியனம் பண்ற பிரக்கிரிய தனி, ஞேயா அது அப்புறம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தனி. இதை ஒரு காலத்துல ரெண்டு சிஸ்டமா வச்சிருந்தா தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு, தட்சிணாயனத்துல அத்தியன பிரக்கிரியையும் உத்தராயணத்துல அர்த்தத்தை அதை தெரிஞ்சுக்கிறதும் வச்சிருந்தா. அதனாலதான் நம்ம ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு வேதாரம்பம்னு அந்த 6 மாசம் விட்டு போனதுங்கிறதுக்காக திரும்பி வேதாரம்பம்னு பண்றோம். நாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வேதம் அப்படிங்கிறத நமக்கு விரிவாக பாமர ஜனங்களுக்கும் புரியற மாதிரி சொல்றது இதிகாச புராணம். பொதுவா வேதத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா ஞானத்தை அடையணுங்கிறது தான். ஐஹிகம் ஆமுஷ்மிகம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரங்கள்ல. இப்ப வாழற உலகத்துல சௌக்கியமா இருக்கணும், பின்னாடி மோட்சத்தை அடையணும். அப்படின்னா என்ன? மோட்சம்னா எல்லாருமே சொல்றா ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும். அப்படின்னா என்ன? இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ? யாராவது கஷ்டப்படணும்னு நினைக்கிறோமா? உலகத்துல சந்தோஷமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன? அதுதான் நமக்கு புரியல. இப்போ ஃபேனை போட்டுருந்தா சந்தோஷமா, ஏசியை போட்டுருந்தா சந்தோஷமா, ரூமில் உட்காந்துட்டா சந்தோஷமா, இல்லை ரூமை விட்டு வெளியில் போனால் சந்தோஷமா, இந்த ஹாலில் உட்காந்துட்டா சந்தோஷமா, இல்லை அப்பா கிளாஸ் ஓவர் நீங்கள்லாம் கிளம்புங்கன்னு சொன்னால் சந்தோஷமா, இன்னைக்கு உங்களெல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னால் சந்தோஷம், பாடசாலையிலேருந்து அழிச்சுன்னு வர அன்னைக்கு இங்கே வரது சந்தோஷம், பாடசாலையிலேருந்து வரதே அப்பாடா ஜாலி 4 நாளைக்கு. அப்ப எது சந்தோஷம்னு நமக்கே புரியல. உண்மைதானே? ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒன்னொன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா சந்தோஷம்னு ஒன்ன விரும்புறது மனசு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சந்தோஷத்தினுடைய வடிவம் நாமெல்லாம். இது ஒரு மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் இந்த எண்ணம் உண்டு. அதனாலதான் இயக்கம் இருக்கு. ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சுட்டே இருக்கு. பத்தியல சுகாய கர்மாணி கரோத்து லோகாஹா அப்படின்னு பாகவதன் சொல்றது. சந்தோஷத்தினுடைய ஆனந்தத்தினுடைய வடிவம். அதனால நம்மளுடைய செயல்கள்லாம் அதை நோக்கியே இருக்கு. ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே ந ஜாதானி ஜீவந்தி அப்படின்னு சொல்றதோன வேதம். ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே, ஆனந்தத்தினுடைய வடிவமான பரமாத்மாவனுடைய அம்சமா நாம் இருக்கிறதுனால
ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி. ஆனந்தத்தை நோக்கி நம்மளுடைய ஜீவனம் அப்படிங்கிறது அமையறது. இதை நாம் எப்படி அடையறது? எது சந்தோஷம், எது நித்தியமானது, சத்தியமானது, சாஸ்வதமானது அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது தான் வேதம்ங்கிறது. பொதுவா வேதம்ங்கிறது அறிவுன்னு சொல்லிட்டேன். யாருடைய அறிவுன்னா பகவானோட அறிவு. இப்ப இது மாதிரி ஒரு பெரிய காலேஜ், இத்தனை கேம்பஸ், இத்தனை ஹால், இத்தனை கிளாஸு, இத்தனை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தானே வர்றது. இதை பிளான் பண்ணாம ஒருத்தர் பண்ண முடியுமா? முடியாது. திட்டம் போட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் செயல்ல வர்றது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிற காரியத்தை யார் பிளான் பண்ணா? பகவான் பிளான் பண்றான். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தி சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி சதபோதப்யதா சதபஸ்தத்வா அப்படிங்கிறது வேதம். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி, நானாவிதமான பிரஜைகளை நான் சிருஷ்டி பண்ணுவேன், நானாவிதமான காரியங்களை நான் அமைப்பேன் அப்படின்னு. சதபோதப்யதா, அந்த சஹா அப்படிங்கிறது இந்த பிரம்மத்தை குறிக்கிற வார்த்தை. அந்த பிரம்மமானது தவம் பண்ணினது அப்படின்னா, தவம் தபஸ் தபஹா அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு சரீரத்தை சுத்தி பண்ணிக்கிற காரியம்னு அர்த்தம் இல்லை. பொதுவா தபஹாங்கிற சப்தமே சரீரத்தை சுத்தி பண்றது எந்த காரியமோ அந்த காரியத்துக்கு தான் தபஸ்ன்னு பேர். ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது. தப ஆலோசனேன் தாது, யோஜனை. தெய்வம் யோஜனை பண்றது. இதை எப்படி பண்ணணும்? இப்ப உங்களுக்கெல்லாம் புரியாது, எனக்கு தெரியும். இந்த சாஸ்திரா காலேஜ் இருக்கு, இது வெறும் பொட்ட காடா இருந்தது எனக்கு தெரியும் 50 வருஷம் முன்னாடி. இந்த வழியா நாங்க போவோம். இந்த வழியா போறது இது வெறும் காடு. அப்புறம் சின்னதா குடிசை போட்டு சாஸ்திரா பாலிடெக்னிக் ஐடிஐன்னு போட்டிருக்கும். அது எனக்கு சமஸ்கிருதம் இங்கிலீஷ் தெரியாதனால ஐடிஐன்னு போட்டிருக்கும். இந்த வழியா நாங்க போறதே சாப்பாடு எடுத்துன்னு போனா அந்த வாசல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். கார்ல பழனி எல்லாம் போறது ராத்திரி வேலையில். இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ பெரிய ஆலமரமா விருட்சமா நம்ம சனாதன தர்மத்தை ஆதாரமாக கொண்டு இதை விருத்தி பண்ற மாதிரி ஒரு தலைமுறையை தயார் பண்ற மாதிரி இந்த யூனிவர்சிட்டியானது அமைஞ்சு. இது திட்டமிடல் எல்லாமே எப்படி அமையும்? இதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கணுமோ. ஒருத்தரோட சங்கல்பம் தானே அது. மற்ற பேர்களுடைய உழைப்பு இருக்கலாம், சங்கல்பம் தானே. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பகவான் போட்ட அந்த பிளான் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் வேதம்னு பேர். பொதுவா வேதம்னா என்னன்னா அப்படிதான். இந்த காரியம் 2 உத்தேசிச்சு அமையறதுன்னு சொன்னேன். 3 விஷயமா பிரியறது வேதம். முதல்ல மனிதனுடைய தர்மங்களை சொல்றது, ஐகிகமான வாழ்க்கைக்கு உள்ள சௌக்கியங்களுக்கு உள்ள காரியங்களை சொல்றது, ஆமுஷ்மிகமான வாழ்க்கைக்கு உள்ள ஞானத்தை அடையறதுக்குள்ளதான வழிகளையும் சொல்றது. இந்த 3 எடுத்துக்கலாம். முதல்ல மனிதர்களுக்கு எது சுபாவம் அதுதான் தர்மம். நாயோட சுபாவம்ங்கிறது கொலைக்கிறது, பாம்போட சுபாவம் கொத்துறது, பசுவோட சுபாவம் பால் கொடுக்கிறது, பறவையோட சுபாவம் பறக்கிறது, குதிரையோட சுபாவம் ஓடுறது, மாட்டோட சுபாவம் வெயிட்டை இழுக்கிறது. இப்படி உலகம் முழுக்க நாம பார்த்தோம்னா ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய சுபாவம். இப்ப பூச்செடிகளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நாம செம்பரத்தம்பூன்னு சொல்றோம், இதை நந்தியாவட்டைன்னு சொல்றோம், இதை மல்லிகைப்பூன்னு சொல்றோம். எப்படி அதை அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம் நாம? அதோட ஆக்கிருதி, முதல்ல வடிவம், அதோட மனம், வாசனை, கலர்,
3 வகையா இருக்கணும். சைஸு, என்ன மாதிரி டிசைன்ல இருக்குங்கிறது, என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறது, என்ன வாசனையில இருக்கு அப்படிங்கிறது. இப்படி உலகத்துல உள்ள எல்லாத்தையும் பார்த்த உடனே நாம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி மனிதர்களுக்கு அடையாளம் என்ன? மல்லிகைப்பூன்னா மல்லிகைப்பூவோட வாசனை, மல்லிகை மாதிரியே காட்டு மல்லி இருக்கும், அதுக்கு வாசனை இருக்காது. இது மல்லிகைப்பூ இல்லை, இதுதான் மல்லிகைப்பூ அப்படின்னு நாம சொல்றோம். அது மாதிரி மனிதர்களை காண்பிச்சா இவன் மனிதன், இவன் குரங்கு அப்படின்னு பிரிக்கலாமே. மனிதர்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அந்த மனித தர்மத்தை தான் வேதம் சொல்றது. நமக்கு சிருஷ்டி முழுக்க பேசினாலும் மனித தர்மத்தை சொல்றது அடிப்படையா. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அத்தியனம் முழுக்க முடிச்சுட்டு கடைசியில உபனிஷத்து சொல்லுவா. இது ஒரு சம்பிரதாயம். முதல்ல அத்தியனம் ஆரம்பிக்கிறது புருஷ சூக்தம் ஆரம்பிப்பா நம்ம சம்பிரதாயங்கள்ல, அல்லது காட்டகம் ஆரம்பிப்பா. காட்டகம் 3 பிரஷ்னம் சொல்லுவா. எங்காத்துல எல்லாம் அப்படிதான், முதல்ல காட்டகம் தான் சொல்லுவா. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சாக்கையாயிடும். இது சாக்கா அத்தியாயினேன்னு சொல்றதுக்கு சாக்கையை பூர்த்தி பண்ணா மாதிரி ஆகுங்கிறதுக்காக அந்த 3 பிரஷ்னத்தை முதல்ல முடிச்சிருவா. அப்புறம்தான் திருப்பி முதல் அஷ்டகத்துக்கு வருவா. அப்புறம்தான் அருணத்துக்கிட்ட போறது. இது ஒரு சம்பிரதாயம். அது உபனிஷத்து வரத்தே கடைசியில உபனிஷத்தை வச்சுப்போம். அந்த உபனிஷத்தை முடிக்கும் போது குருகுலத்திலேருந்து அந்த குழந்தைகள் கிளம்பும் போது ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீ அப்படின்னு வேதமே சொல்றது. அது பரியந்தம் அவனுக்கு ஃபீஸ் கிடையாது, படிக்கிறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஏன்னா நம்ம சாஸ்திரத்துல வித்தையையும் அன்னத்தையும் விற்கக்கூடாது, படிப்பையும் வியாபாரம் பண்ணக்கூடாது, சாப்பாட்டையும் வியாபாரம் பண்ணக்கூடாது. இந்த 2மே தானம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்கு இருந்தா நாம அப்படிதான் பண்றோம். எந்த இடத்துலயாவது பாடசாலையில படிக்கிறதுக்கு ஃபீஸ் வச்சிருக்காளா? கிடையாது. இது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இருக்காது. இப்ப இன்னைக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம். அப்படி கிடையாது. இன்னும் ஒரு 15-20 வருஷம் ஆச்சுன்னா இதுக்கு டிமாண்ட் உண்டு. 15-20 வருஷம் ஆச்சுன்னா இந்த வேதம் படிச்சிருந்தா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது மாதிரி சிஸ்டமே மாற போறது நம்ம தேசத்துல. வேதாத்தியனம் பண்ணினவாள்லாம் சென்ட்ரல் ஸ்டாஃபு, ஸ்டேட் ஸ்டாஃபு அப்படின்னு ஆவா. அப்ப உண்மை, அது உண்மை. அந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு, பகவான் அதை நிறைவேற்றி வைக்கணும். அதுதான் எங்களோட பிரார்த்தனைங்கிறது. அப்ப என்ன ஆகும்னா எல்லாருமே பழையபடி வந்துருவோம் வேதாத்தியனம் பண்றது. எல்லாருன்னா வேதாத்தியனம் பண்றவா வேதாத்தியனத்துக்கு வந்துருவா. அப்ப தானாவே இந்த குதிரை கழுதை 2மே ஓட ஆரம்பிக்கிறது. கொஞ்ச தூரம் போனப்புறம் தான் எது கழுதை எது குதிரைன்னு தெரியும். அது மாதிரி எல்லாரும் சமம்னு சொன்னாலும் கொஞ்ச தூரம் போனாதான் தெரியும். அது அத்தியனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, வாக்குல நுழையணுமே. எங்க தாத்தாட்ட முத்தண்ணா வாழ்த்த ஒருத்தர் அத்தியனம் பண்ண வந்தார்னு ஒரு கதை சொல்லுவார். புருஷ சூக்தம் தானே ஆரம்பிப்பார். தஸ்மாத் விராட ஜாயதா அப்படின்னு சொன்னா அவருக்கு தஸ்மாத் விரடா ஜாயதா அப்படின்னா 10 தடவை சொல்லி பார்த்தார் அவர் தாத்தா. தஸ்மாத் விராட் அஜாயதா இப்படி பிரிச்சு சொன்னா அப்படி சொல்றார். தஸ்மாத் விராட ஜாயதா அப்படின்னா தஸ்மாத் விரடா ஜாயதா அப்படின்னு உடனே தாத்தா சொன்னார், நீ புது பிராமணன், அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், நீ காயத்ரி ஜெபம் பண்ணிட்டு வான். ஏன்னா தசபிர் ஜென்மபிர் வேதி அப்படின்னு சாஸ்திரம். எடுத்த உடனே வேதாத்தியனம் வாக்குல வந்துடாது. இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணினா கொஞ்ச நாள் இதனுடைய வேல்யூ அப்ப தெரியும். இப்ப இன்னி பரிந்து நாம் அதுக்கு ஃபீஸ் வாங்கிறது கிடையாது, என்னைக்குமே வாங்க மாட்டோம். ஏன்னா இந்த வேதம்ங்கிறது ஞானம், வித்தை. ஆனா வேதத்தை பூர்த்தி பண்ண பிறகு குருவுக்கு பிரியமான தட்சிணையை கொடுக்கணும். குருவுக்கு பிரியமான தட்சிணையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் என்னோட நான் பேரை சொல்ல விரும்பல, சொல்லக்கூடாது. அது நான் அத்தியனம் பண்ணி கடைசியில பூர்த்தி பண்ற சமயத்துல கிரமாந்தம் ஒரு ஆத்துல படிக்க முடியாம ஸ்பீட் ஆகலைங்கிறதுக்காக பந்துக்கள்கிட்ட போய் படித்தேன்.
அவன் அங்கே ஃப்ரீ தான் எல்லாமே. எனக்கு நான் பரீட்சை கொடுத்துட்டு வந்தோடனே நான் ஏதாவது கொடுக்கணுமே மாமா அப்படின்னு. என்னடா கொடுக்க போற நீ, நம்மாத்து குழந்தை நீ என்ன கொடுக்க போற அப்படின்னா. எனக்கு என்ன ஆனால் பணமாக கொடுக்கணுங்கிறது விஷயம் இல்லை, ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். மாமா எப்போதும் அந்த காலத்தில், நான் சொல்கிறதெல்லாம் 87 86, இந்த டேப்பு உள்ள சமயம் கதைகளை போட்டு கேட்பேன். அப்படிங்கிறதுக்காக ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி வந்து நமஸ்காரம் பண்ணினேன், வாத்தியாருக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணினேன். அன்றைக்கி அது பெரிய விஷயம், அன்றைக்கி 3000 ரூபாங்கிறது பெரிய விஷயம். இது மாதிரி பிரியந்தனமாக ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படிடா உனக்கு தெரிஞ்சுது, எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படிடா தெரிஞ்சுது அப்படின்னார் அவர். இல்லை மாமா, நீங்கள் பழைய டேப் ரெக்கார்டரில் கதை கேட்குறத பார்ப்பேன், நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இது, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். பிரியந்தனமாகிருத்தியன்னு இருக்கு. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன வேணும்னு கேட்டவுடனே என்ன கொடுக்கணும்னு கேட்கும்போது, நீ அத்தியனம் பண்ணதே எனக்கு பிரியமானதுன்னு சொல்லிட்டார் சாந்தீபினி. சாந்தீபினி யாத்து மாமி சொன்னா, எனக்கு மரிச்சு போனால் என் குழந்தை வேணும்னா. 12 வருஷம் முன்னாடி குளிக்கும்போது முதல்ல சாப்பிட்டு கொடுத்து அந்த குழந்தைய, அந்த குழந்தை வேணும் அப்படின்ன உடனே பகவான் போய் மிருதபுத்திர ஆனயனம்னு மரிச்சு போன குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தார். 12 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாருன்னு பாகவதன் சொல்றது. குரு தட்சிணையா கொடுத்தார் அப்படின்னு. அப்ப சொல்லும் போது குரு ஒரு உபதேசம் பண்ணுவார் இந்த சிஷ்யனை பார்த்து. நீ மேல என்கிட்ட படிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்ட, நீ எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படிங்கிறத. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்யைன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம், தேவபிதிருக்காரியாபியான்ன பிரமதிதவ்யம், மாத்ருதேவோ பவ பிதృதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி. இதை நம்ம அத்தியனமா பண்றோம், இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சத்தியான்ன வாழ்க்கையில எந்த காலத்திலையும் சத்தியத்தை விட்டு நழுவக்கூடாதுன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலையும் உண்மை அப்படிங்கிறது பவர்ஃபுல், நம்மளை அதுதான் காப்பாத்து. சத்தியம் அப்படிங்கிறது பிரம்மத்தோட ஸ்வரூபம். சத்தியம் பரம் தீமகி. பிரம்மத்தை 2 விதமா சாஸ்திரம் சொல்லும் போது, சொரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் அப்படின்னு பிரிக்கும் போது, சொரூப லட்சணமா எப்படி வர்ணிக்கிறதுனா சத்தியத்தை தான் சொல்றது. சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு அந்த சத்தியத்தை நம்ம பிடிச்சுக்கணும். சத்தியான்ன பிரமதிதவ்யம்னு சொல்றதே இங்க சத்தியாதி ஆத்ம குணங்கள்னு அந்த அந்த குரூப்பை சொல்றது. ஆத்ம குணம் 11 விஷயம் இருக்கு. 5 நேர்மறை, 5 எதிர்மறை. சத்தியம் பேசணும் அப்படின்னா பொய் பேசக்கூடாது. நல்லவனா இருக்கணும்னா கெட்டவனா இருக்கக்கூடாது. பொறுமையா இருக்கணும்னா கோபப்படக்கூடாது. தானம் பண்ணணும் அப்படின்னா பிறர் பொருளை அபகரிக்க கூடாது. கருணையோட இருக்கணும்னா பிறரை ஹிம்சை பண்ணக்கூடாது. இந்த 10 ஆயிடுத்தா. 11வது பிரம்மச்சரியம்ங்கிறது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது பிரம்மச்சரிய நியமாதிபர் யமைஹி அப்படிங்கிறார். நமக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காமத்துக்கு நாம் அடிமையாக கூடாது, கோபத்துக்கு நாம் அடிமையாக கூடாது. பிராமணனோட ஒரு சொரூபம். அதனாலதான் ஆவணி ஆவற்ற தண்ணிக்கு பண்றோமோ, காமோ காரிஷி மன்யுகோ அகாரிஷி. நான் காமத்தை செய்ய மாட்டேன், கோபத்தை செய்ய மாட்டேன், காமத்தை செய்ய மாட்டேன், கோபத்தை செய்ய மாட்டேன் திருப்பி திருப்பி சொல்றோமோ, அது அவசியம். அது ஏன்னா அதுதான் தபஸ். இப்ப இந்த வயசுல அது புரியாது உங்களுக்கு. ஒரு 40 வயசு வரத்தே தான் புரியும் அது தபஸ்னா என்ன அப்படிங்கிறது. எல்லாருமே உலகத்துல ஆசைப்படுறோம், எல்லாருமே நினைக்கிறோம். எல்லாரும் ஆசைப்படுறதும் எல்லாருக்கும் கிடைக்கிறதா? எல்லாரும் நினைக்கிறதும் நடக்கிறதா? பிராமணன் ஆசைப்பட்டா அது கிடைக்கும், பிராமணன் நினைச்சா அது நடக்கும். எதனால அப்படின்னா தபஸ்னால. அந்த தபஸை நாம விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இத்தியாதி 11 குணங்கள். ஆத்ம குணம்ங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆச்சாரம்ங்கிறது. கார்த்தால பிராத்தஸ்நான் ஏன்னுன்ற உடனே மலஜல விசர்ஜனம் பண்ணினா சுத்தம் பண்ணிக்கிறோம்.
தந்த தாவனம் பண்றோம், பல்லு தேய்க்கிறோம், ஸ்நானம் பண்றோம், வஸ்திரதாரணம் பண்றோம். இது ஒரு மிருகத்துக்கு உண்டா? இப்ப நான் சொல்றதெல்லாம் மனிதனை தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. சத்தியம் பேசுறது முதல்ல பேச்சே கிடையாது. பொறுமையா இருக்கணும்ங்கிறது நாய்க்கு உண்டா? கருணையா இருக்கணுங்கிறது புலிக்கு உண்டா? எதை பார்த்தாலும் லபக்குன்னு சாப்பிடும். அப்ப அதுகிட்ட கருணையும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. இப்ப ரெண்டாவது நான் சொல்றேன், யூரின் டாய்லெட் போனா சுத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு மிருகத்துக்கு உண்டா? எங்கேயாவது கிடையாது. அப்புறம் பல்லு இது தேய்க்கிறது, நெத்தி இட்டுக்கிறது, ஆகாரங்களை சாப்பிடும்போது இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. இப்ப சயின்ஸ்ல பார்த்தேன்னா எதை எடுத்தாலும் இதுல வைட்டமின் இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்குமா. மண்ணுல உள்பட இருக்குது. மண்ணுல உள்பட வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச்னு எல்லாம் இருக்கு. அதுக்காக அள்ளி வாயில போட்டுக்க முடியுமா? அதனால அவர்கள் சொல்றதெல்லாம் நாம சாப்பிட முடியாது. இதுக்கு குழந்தைகளுக்கு புரியற மாதிரி சொல்றேனே, சாஸ்திரோக்தமான ஒரு ஆகார நியமம்ங்கிறது ஒரு காலத்துல புரியற மாதிரி இருக்குது. நம்ம பரமாச்சாரியால் அதுக்கு அழகா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. நாம சமைச்சு சாப்பிடும்போது எந்தெந்த பதார்த்தத்தை வேக வச்சோம்னா மாம்ச வாசனை வரதோ அந்த பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நான் கதைக்கு தேவைங்கிறதுனால சொல்றேன். இந்த காலிஃப்ளவர்னு இருக்கணும், அதை வேக விட்டு எல்லாம் மாம்ச வாசனை வரும். முட்டைக்கோசை வேக விட்டா மாம்ச வாசனை வரும். இன்னும் வரிசையா சொல்லணும்னா நாளைக்கு எல்லாம் எதை பார்த்தாலுமே நமக்கு இது வேணும் தோணும். ஆமா. ஆனா பரமாச்சாரியால் குறிப்பிட்டு சொல்றாள், இதை எதெல்லாம் நாம சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லுல வித்தியாசம் இருக்கோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறார். இது சாத்வீகமான உணவு அப்படின்னு அர்த்தம். அதை சாப்பிடக்கூடாதுன்னா பிராமணன் சாப்பிடக்கூடாது. உலகத்துல நமக்கு தான் அந்த நியமம்ங்கிறது. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. இங்க இப்ப சாப்பிடலாம், இப்ப சாப்பிடக்கூடாது. அடுத்த விஷயம், கார்த்தால அன்னைக்கெல்லாம் பாடசாலையில் இப்ப உண்டான்னு எனக்கு தெரியல. நாங்கெல்லாம் படிக்கும்போது கார்த்தால எழுந்தினோடனே பால்கள் காஃபிலாம் ஒண்ணுமே கிடையாது, பழையதும் கிடையாது. உடனே போய் திருமலராஜன் ஆத்துல குளிச்சுட்டு வந்தா கொற்ற மழையில ஆத்துல தான் குளிப்போம், காவேரியில தான் குளிச்சுட்டு வருவோம். வெந்நீர்லாம் யாரும் போட்டு தர மாட்டா. குளிச்சுட்டு வந்தா தொடச்சுண்டு சந்தியாவந்தனாதிகளை பண்ணிவிட்டு பிரம்மயஜம் உண்டு. பிரம்மயஜத்தை முடிச்சுட்டு 7:50 அல்லது 8 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பி விடுவா. 8 ஆவர்த்தியை முடிச்சுட்டு 5:50க்கு போனோம்னா 6:50 7 மணிக்கு வரணும். ஒரு 3/4 மணி நேரம் பிரம்மயஜம் முடிச்சுட்டு சாப்பிட போனோம்னா 8:30 மணி பிறந்தோம். அதுக்கு டயம். பழையது தான், பழைய சாதம் தான் கொடுப்பா. அதுவும் மோர்கர்லாம் விட்டு கிடையாது, அந்த ஜலத்திலேயே உப்பு போட்டு பிசைஞ்சது தான். இது 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 சாப்பிடலாம், இந்த டைம் தான் சாப்பிடலாம். அப்புறம் மத்தியானம் 12:30 மணிக்கு தான் சாப்பாடு. நைட்டு அப்புறம் 7:30 மணிக்கு தான் சாப்பாடு. நடுப்புல காஃபி டீ அதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு துவாதசி அமாவாசை எல்லாம் வந்தா வடை பாயசம் போடுவா. இந்த நியமங்கள்லாம் உண்டு சாப்பாட்டுல. இப்ப சாப்பிடலாம், இப்ப சாப்பிடக்கூடாது. ஏகாதசி, நேற்றுக்கு வைகுண்ட ஏகாதசி, நியமம் உண்டு. கொஞ்சம் வயசானவாளா இருந்தா பொதுவா சாஸ்திரம் 2 வகையா பிரிச்சிருக்கத. வேதாத்தியனம் பிரம்மச்சாரிகள், யாகம் பண்ணின அக்னிஹோத்திரிகள், பதிவிரதா ஸ்திரீகள், இவர்களுக்கு சுத்தோபவாசம் விதிக்கல. ஆமா, இவர்கள் சுத்தோபவாசம் இருக்கக்கூடாது. ஏன்னா இவர்களுடைய நியமங்களுக்கு அது பங்கமாகுங்கிறதுக்காக. வேதாத்தியனம் பண்றவனை போய் பட்னி கடைன்னா அவன் எங்க அப்புறம் வேதாத்தியனம் பண்றது? அதனாலதானே அவனுக்கு தீட்டே கிடையாதுங்கிறது. தீட்டு உண்டுன்னு எந்த இடத்துல வைத்தியநாத தீட்சர் சொல்றாரு தெரியுமோ? எந்த இடத்துல ஆத்துல உட்காந்து திங்குறானோ அங்க தீட்டு உண்டு. பிக்ஷை வாங்கி சாப்பிட்றதே, பாடசாலையில் இருக்கிறதே அவனுக்கு தீட்டு கிடையாது. ஜனன மரண தீட்டுகள்லாம் பிரம்மச்சாரிக்கு கிடையாது. ஆமா, இது சாஸ்திரம் விதிக்கிறது. ஏன்னா அவனோட அது மாதிரி தீட்சிதர்களுக்கும் உண்டு. அப்பா காலம் ஆயிட்டார்னா அக்னிஹோத்திர காலம் வந்ததுன்னா ஸ்நானம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணலாம். அக்னிஹோத்திரம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான கர்மா அப்படிங்கிற சாயம். ஏன்னா அக்னிஹோத்திரம்ங்கிற அந்த
கர்மாவை பத்தி வேதம் சொல்லும் போது ரெண்டு வகையா சொல்றது. யஜ்ஞோஹி சிரேஷ்டதமம் கர்மா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது. சாயம் யாவானஸ்சவை தேவா பிராதர்யாவானஸ்சாக்னிஹோத்ரிணோ கிருஹமாகச்சந்தி அப்படிங்கிறதும். எல்லா தேவதைகளும் அக்னிஹோத்திரம் பண்றவனுடைய வீட்டுக்கு வரார்கள். இவன் தேடின்னு போகணுங்கிற அவசியம் கிடையாது. குக்குட மகர்ஷின்னு ஒருத்தர் புண்டலீகனுக்கு வழிகாட்டும் போது காசிக்கு போற வழியில இங்கேருந்து 10 மைல் இருக்கும்னு சொல்லிக்கிறான்னார். காசி 10 மைல் இருக்கும்னு சொல்லிக்கிறான்னார். அவன் பிரமிச்சு போயிட்டான். எங்கேருந்தோ நாம காசிக்கு வரோம், 10 மைல் இருக்கும்னு சொல்லிக்கிறாருங்கிறார். இவர் போகலையான்னா சந்தியா காலத்துல பார்த்தா கங்கையே வராள் வாத்துக்கு, கங்கையே வந்தால்னு இருக்கு. அப்ப இந்த ஆகாரத்துல நியமம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆராதனம். மாதேவோபவா, பிதிருதேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா. இது மனிதனுடைய அடையாளம். இந்த சாஸ்திரங்கள் ஞான சம்பந்தமா உள்ளது, தர்ம சம்பந்தமா உள்ளது. இதெல்லாம் எந்த இடத்துல வேதம் சொல்றதோ அதெல்லாம் எடுத்து இதிகாச புராணங்கள் நமக்கு பெருசுபடுத்தி காமிக்கிறது. இப்ப ஒரு எறும்பு போறது, நம்ம கண்ணுக்கு எறும்புன்னு தெரியறது. அந்த எறும்புக்கு கண்ணு எங்க இருக்கு, கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு அப்படின்னு நாம நன்னா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு லென்ஸை வச்ச, ஒரு பூத கண்ணாடியை வச்சிருந்தா எல்லாம் தெரியும். அது மாதிரி வேதம்ங்கிற அந்த சாஸ்திரத்துக்கு பூத கண்ணாடி தான் இதிகாச புராணம்ங்கிறது. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத முழுசா நமக்கு காமிக்கிறது, பெருசுபடுத்தி காமிக்கிறது. அதுல சொல்லப்பட்ட நீதிகள், மனித தர்மத்துக்குள்ள நீதிகள் என்ன உண்டோ அதெல்லாம் சொல்லிட்டே போறது. ஸ்ரௌத கர்மாவையும் சில இடத்துல சொல்லிட்டு போறது, ஸ்மார்த்த கர்மாவையும் சில இடத்துல சொல்லிட்டு போறது. பொது மனித தர்மங்களை முக்கியமா ஒரு மனிதன் முதல்ல மனிதனா இருக்கணும், அப்புறம்தான் அவன் அடுத்த நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது. மனிதனாவே இல்லை மிருகமா இருந்தான்னா என்ன பண்றது? இப்ப நான் சொன்னதெல்லாம் மனித தர்மம். நல்லவனா இருக்கணும், ஆச்சாரத்தோட இருக்கணும், இறை வழிபாடோட இருக்கணும் அப்படிங்கிறது உலகம் உள்ள எல்லாருக்கும் பொதுவானது தானே. இதை தான் ராமாயணம் காமிக்கிறது, இதை தான் பாரதம் காமிக்கிறது, இதை தான் பாகவதம் காமிக்கிறது. ஒரு கதைகளோட சம்பந்தப்படுத்தி நமக்கு சொல்றது. ஒரு கதைகளோட இந்த கதையை சத்தியத்தை பேசினவன் ஹரிச்சந்திரன். இன்னைக்கு சத்தியம்னு என்னடா பெரிய ஹரிச்சந்திரனான்னு கேட்கிறோமோ, அந்த சத்தியத்தை பேசினவன் ஹரிச்சந்திரன். தர்மத்தை செஞ்சவர் ராமபிரான் தர்மபுத்திரர். தானத்தை செஞ்சவன் சிபி சக்கரவர்த்தி. பிரம்மச்சரியத்தில் இருந்தவர் பீஷ்மாச்சாரியால். நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு பேர். அப்பாவுக்காக 18 வயசுல தன்னுடைய வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்றார் அவர். இப்படி கதைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தபஸ்னா என்ன, சௌச்சம்னா என்ன, பிரம்மச்சரியம்னா என்ன, நியமம்னா என்ன, யமம்னா என்ன, அத்தியனம்னா என்ன, யாகம்னா என்ன, யோகம்னா என்ன, தியானம்னா என்ன, வேதாந்தம்னா என்ன, இத்தனை விஷயம் இருக்கு. இவைகளெல்லாம் பிரிச்சு 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 காமிக்கிறது நமக்கு இதிகாச புராணங்கள்லாம். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா நம்மளுடைய லௌகீக காரியம் அப்படிங்கிறது இப்ப வேதாத்தியனங்கள்லாம் பண்ணினா ஒரு காலத்துல வேதாத்தியனம் தான் பண்ணுவா. வேதத்தை சொல்லுவா, பாராயணம் பண்ணுவா, யாகத்துல உபயோகம் உண்டு, கோவில்ல போய் பாராயணம் பண்ணுவா, வைதிக காரியங்களை அதை உபயோகப்படுத்துவா. இன்னைக்கு அப்படி இல்லை. வேதத்தை தவிர பாக்கி எல்லாம் நடக்கிறது. ஒரு பூஜை, ஜபம், பாராயணம் அப்படிலாம் எடுத்துட்டா பார்த்தேன்னா வேத மந்திரங்களே குறைஞ்சிருக்கும், பாக்கி எல்லாம் இருக்கு. இது நமக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு விருத்திக்கு தேவையா இருக்கு. ஏன்னா நம்ம தர்மத்தையும் நாம விட முடியல, நமக்கு சம்பாத்தியமும் தேவை இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் லயன் மாறி தோன்றது. ஆனா உண்மையில இது நம்மளுடைய பாதை இல்லை. உண்மையான பாதை எது அப்படின்னு சொன்னா சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ்தத்தி தபஹ அப்படிங்கிறது வேதமே. அத்தியனம் பண்றது, பிரவச்சனம் பண்றது.
நாம தெரிஞ்சுக்கிறது பிரத்தியாருக்கு எடுத்து சொல்றது. இதுதான் நம்மளுடைய தர்மம் அப்படிங்கிற. இப்ப வேதங்கள் வேதாங்க அங்கங்கள் சொன்னேன். ருக்வேதம்னு சொல்றோம், யஜுர்வேதம்னு சொல்றோம், சாமவேதம்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா வேதம்ங்கிறது ஒண்ணுதான். நாம அதை எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறத பொறுத்து வேதத்தினுடைய பாகம் பிரிக்கப்பட்டது. ஒரு காலத்துல இதெல்லாம் மொத்தமா தான் இருந்தது. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு சொல்றோமோனோ, வியாசர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இதை படிக்கணும், மொத்தத்தையும் படிக்கணும். இதுக்கே ஆளை காணும். இந்த கிரமாந்தம் படிக்கிறதுக்கே ஆளை காணும். மொத்தத்தையும் படிக்கணும்னா எத்தனை வயசாகும்? 30 to 40 வயசாகும் இப்ப உள்ள வேதத்துக்கு. ஆனா அனந்தாவை வேதாக, இப்ப உள்ளதுதான் வேதம் இல்லை. இன்னும் வேதம் நிறைய இருந்திருக்கு. 1000 சொச்சம் சாக்கை இருந்திருக்கு. இப்ப இருக்கிறது 12 சாக்கை தான். 3 வேதத்துக்கு சேர்த்து மொத்தம் 1000 சொச்சம் சாக்கை. யஜுர்வேதத்துக்கே சதசாக்கைகள் இருந்திருக்கு. இப்ப இருக்கிறது ரொம்ப சொல்பம். இதை நாம அத்தியனம் பண்றதுக்கு சுலபமாக்கணுங்கிறதுக்காக வேதவியாசர் என்ன பண்றார்? பிரிக்கிறார் வேதத்தை. விநியஸ்தம் பண்ணினத்தினால வியாசர்னு பேரு. வேதத்தை விநியஸ்தம் பண்ணினத்தினால வேதவியாசர் அப்படின்னு பெயர். பிரிச்சா எந்த எந்த கிரமத்துல இதை பிரிச்சார் அப்படின்னா, ஸ்ரௌத காரியங்கள் நீங்க பார்க்க நேர்ந்தா, இஷ்டியோ பிரகிருதி விகிருத்தின்னு சொல்லுவா. ஸ்ரௌத காரியங்களை பிரிக்கும் போது இஷ்டி தரிசபூர்ண மாசம், அக்னிஹோத்திரம் தரிசபூர்ண மாசம், அப்புறம் பசுபந்தம், அப்புறம் சோமயாகம், இப்படி பிரியும் 4 வகையா. இதுல அக்னிஹோத்திரம் தரிசபூர்ண மாசம் பசுபந்தம் பரியந்தம் அந்தந்த வேதத்துல போயிடும். இதுல இஷ்டி வரும்போது ருக்வேதம் சம்பந்தப்படும், சோமவரத்தை சாமவேதம் சம்பந்தப்படும். பொதுவா அந்த யாகங்கள் பண்ணும் போது தேவதைகளை அந்த யாகத்துக்கு கூப்பிடுவா. அந்த கூப்பிடுற ஆஹ்வான வேதத்துக்கு ருக்வேதம்னு பேர். அந்த கூப்பிடுறவர்களுக்கு ஹோதான்னு பேர். ஹோத்ரு கணம்னு சொல்றது. அத இந்திரம் யஜா அப்படிங்கிற அத்வரியோ ஏ யஜாமஹே அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த ஹோதா ஆரம்பிக்கிறதே அந்த இந்திரனை கூப்பிடுவார். அந்த முதல்ல இந்திரா, இது மாதிரி ஒரு யாகம் நடக்கிறது, நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிடுறாரோனோ, அந்த வேதத்துக்கு ருக்வேதம்னு பேர். வந்த உடனே அந்த இந்திரனுக்குள்ள மந்திரத்தை சொல்லி அத்வரியு ஆகுதி கொடுப்பர். அந்த வேதத்துக்கு யஜுர்வேதம்னு பேர். வந்த இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணுவர் உத்காதா, அவருக்கு உத்காதான்னு பேரு. அது சாமவேதம். கூப்பிடுற வேதம் ஈஸியா புரியறதுக்காக அப்படி சொல்றேன்னா, ஹோதா அத்வர்யு உத்காதா 3ஆ பிரியும். அது ஹோத்ரு வேதம் ருக்வேதம், அத்வர்யு வேதம் யஜுர்வேதம், உத்காத்ரு வேதம் சாமவேதம். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவதைகள் கூப்பிடுற வேதம் ருக்வேதம், தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கிற வேதம் யஜுர்வேதம், தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ற வேதம் சாமவேதம். இப்ப என்ன கூப்பிட்டுருக்கார். இங்க வந்து உதாரணத்துக்கு என்ன பிரவச்சனத்துக்கு கூப்பிட்டார். இன்னைக்கு உடனே கார்த்தால சொன்ன உடனே நான் வந்துருவேனா? 4 மாசம் முன்னாடி சொல்லியிருக்கார். 4 மாசம் முன்னாடி சொல்லிட்டு வந்த உடனே வாங்கன்னு சொல்றார். வந்த உடனே இந்த இடத்துல பிரவச்சனம் நான் பண்றேன். முடிஞ்ச உடனே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவா. பத்தில இன்னைக்கு லௌகீகங்கள்லாம் எல்லாமே நம்ம ஸ்ரௌத மார்க்கத்தினுடைய சம்ஸ்காரம் தான். புரியுற மாதிரி சொல்றேன். அதை நீங்க மேல மேல அதை விருத்தி பண்ணிக்கணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை பண்றதா இருந்தா தீட்சைன்னு சொல்றமோனோ, நார்த் இந்தியாவில் சிங்கெல்லாம் தலையில முண்டாசி கட்டிக்கிறாளோனோ. அப்படின்னா என்ன? எதுக்கு முண்டாசி கட்டிக்கணும்? யாகத்துல பார்த்தேன்னா எஜமானன் கட்டின்னு இருப்பான். சோம தீட்சையை அடையும் போது எஜமான், இன்னைக்கு கும்பாபிஷேகத்துல சிவாச்சாரியார் பட்டாச்சாரியாரா யாகசாலையில் இருக்கிறதே கட்டின்னு இருப்பா. பார்த்துருக்கல? தலையில முண்டாசி மாதிரி கட்டிப்பா. பத்தியில ஒரு தீட்சையில இருக்கும்போது தலையில அப்படி கட்டிக்கணும்.
அது ஒரு நியமம் சுத்திங்கிறது. அதனாலதான் நாம அல்பசங்கிய மகாசங்கிய 1க்கு 2க்கு பொறுத்த தலையில கட்டிக்கிறோமோ சுத்திங்கிறதுக்காக. இப்படி தலையில கட்டிண்டா சுத்தி. அந்த சிங்கெல்லாம் ஹிந்து தர்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிற ஒரு நியமத்தின் பேர்ல தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர்கள்ங்கிறதுனால அதை கட்டின்றார்கள். இப்ப அவனே இந்து இல்லைங்கிறான், நாங்க இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்கிறாள். அப்படி கிடையவே கிடையாது. இந்து மதத்தோட ஒரு பிரிவு தான் இந்த நியமம்ங்கிறது. இது மாதிரி எல்லாத்தையும் நாம விளக்க முடியும் இந்த யாகத்தோட. இப்போ ஒருத்தர பெரிய ஆளா இருந்தா அவரை பார்த்து கிராமங்கள்ல எஜமா அப்படின்னு சொல்லுவார். இவன் பெரிய எஜமான் அப்படின்னு சொல்லுவார். எஜமான்னா யாரை குறிக்கும் அந்த வார்த்தை? எஜ பூஜனேன்னு தாத்து. யார் யாகம் பண்ணியிருக்கானோ அவனை குறிக்கும். எஜமான்னா பொதுவா உயர்ந்தவன் அர்த்தம். தஸ்மாத் யஜமானோ அயஜமானாதுத்தரஹா அப்படிங்கிறதோன்னு வேதம். அயஜமானாதி யஜமானஹா உத்தரஹா. யாகம் பண்ணாதவர்களை காட்டிலும் யாகம் பண்ணினவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்ப உயர்ந்தவர்களை குறிக்கிற வார்த்தை எஜமான்கிறது. இன்னும் சொல்ல போனா அது யாகம் பண்ணவர்களை சொல்ற வார்த்தை தான். அதை நாம புறம் வரவனுக்கெல்லாம் சொல்றோம். இப்ப இந்த ஒரு காலத்துல டாக்டர்னா மருத்துவம் படிச்சவர்களை தானே டாக்டர்னு சொல்லுவா. இப்ப போறோம் வரவெல்லாம் டாக்டருங்கிறாம அது மாதிரி இதையாவது ரிசர்ச் பண்ணி டாக்டர் போட்டுண்டா கூட தேவலாம். கௌரவ டாக்டர் பட்ட வேற. அது மாதிரி அடுத்து சில சப்தங்களுடைய பிரயோஜனம் அப்படிங்கிறது, அந்த உழைப்புக்குள்ள அங்கீகாரம் மதிப்புங்கிறது குறைஞ்சுன்னு வருது. நான் இவ்வளோ நேரம் அதான் அதுக்குதான் கேட்டேன். எவ்வளோ நிமிஷம் இல்லை எத்தனை நிமிஷம் நின்று? இது மாதிரி வேதங்களை என்னென்ன சொல்றதோ இதை நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றது இதிகாச புராணம். அதை நாம தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது. இப்போ ஆயுஷோமம் பண்றோமோன்னு போய் எல்லா இடத்துலையும் ஆயுஷோமம்னு நடக்கும். ஆயுஷோம சூக்தம் என்ன சொல்றது? யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜஹார பிராணேஸ்வர கிருத்திவாசா பினாக்கி ஈசானோ தேவசன ஆயுர்ததாது தஸ்மே ஜுஹோமி ஹவிஷா கிருத்தேனா. இந்த ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றேன். எந்த சிவபெருமான் பிரம்மாவோட தலையை பிச்சு அவரை உயிரோட வச்சாரோ அந்த சிவபெருமான் எங்களுக்கும் ஆயுஷ கொடுக்கணும். இதான் ஈசானஹா தேவஹா சஹானஹா ஆயுர் ததாது. ஒருத்தன் தலையை வெட்டினா உயிரோட இருப்பானா? ஒருத்தன் தலையை வெட்டினா உயிரோட இருப்பானா? பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 5 தலை. முதல்ல 5 தலை, அப்புறம்தான் 4 தலை. ஃபர்ஸ்ட் 5 தலை பிரம்மாவுக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல நடு தலையை பிச்சுடுறா சிவபெருமான். பிச்சு அந்த தலையில உள்ள மண்ட ஓட்டை கையில வச்சுருக்கிறதுனால கபாலம்னு பேரு. அதை கையில வச்சுருக்கிறதுனால கபாலின்னு பேரு பகவானுக்கு. மெட்ராஸ்ல முழுக்க பார்த்தேன்னா ரிக்ஷா ஓட்டுறன்னு குறிப்பிட கபாலின்னு பேரு. என்ன அர்த்தம்னே தெரியாம வச்சுருப்பா. கபாலி, கபாலின்னா சிவபெருமான்னு அர்த்தம். கபாலத்தை கையில வச்சுருக்கிறதுனால அந்த தலையை வெட்டினத்தினால உயிர் போகாம காப்பாத்தினாரோனோ அந்த சிவபெருமான் ஈசானஹா தேவஹா சஹா நஹா ஆயுர் ததாது, எங்களுக்கும் ஆயுஷ கொடுக்கட்டும். அப்ப நாம செய்யற காரியத்தெல்லாம் லௌகீகமா செய்யும் போது வைதீகமா செய்யும் போது இது என்ன செய்யறோம், எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிறத ஏகதேசம் நாம புரிஞ்சுட்டோம்னா அப்ப மற்றவர்களுக்கு சொல்லும் போது அதுல ஸ்ரத்த வரும். அது என்னதுன்னு நமக்கே தெரியலேன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா அப்புறம் நமக்கு வைதீகம் இருக்காது. 4 பேர் வைதீகம் செஞ்சாதானே நம்மளை கூப்பிட்டாதானே பணம் வரும். அவர்களுக்கு செய்யணும்னா அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கணுமோனோ. ஞானம் இருந்தாதானே அவர் செய்வா. அந்த ஞானத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டிய டியூட்டி நம்மளோடது. அதனாலதான் நாம அந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு பிரவச்சன பாடசாலா ஒன்று நடத்துறோம். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நேர்லையோ ஆன்லைன்லையோ நீங்க எந்த வேதமோ, அது சிவாச்சாரியாரா இருந்தாலும் சரி, பட்டாச்சாரியாரா இருந்தாலும் சரி, அத்தியனம் பண்ணவாளா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செஞ்சு வைக்கிறீங்களோ அந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாவை பத்தி 5 நிமிஷம் நீங்க பிரவச்சனம் பண்ற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, உங்களை தயார் பண்றது, நீங்களே உபன்யாசம் பண்ற மாதிரி.
5 நிமிஷம்தான், ஒரு 10 நாள் 15 நாள் தான் அந்த கிளாஸு. அதை தெரிஞ்சிட்டோம்னா பின்னாடி போக போக நாமே நம்ம தயார் பண்ணிக்க முடியும். அது ஆனால் அது தேவை. இப்போ நிறைய பாகவதம் ராமாயணங்கள்லாம் நிறைய சொல்லியாச்சு. இப்போ தேவை தர்மத்தை பற்றி சொல்லணுங்கிறது தான். ஏன்னா இப்போ சரியான பாதைக்கு பழையபடி பாரதம் வர ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு சத்ரு பாதைகள்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நாம் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு எப்போ வரதோ அப்போ பழைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கணும். முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ அந்த வாழ்க்கைக்கு நாம் வரணும். முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்? உலகம் முழுக்க ஞானத்தை கொடுத்தோம். உலகம் முழுக்க ஞானத்தை கொடுத்தோம். அந்த உலகத்துக்கே குருவாய் இருந்தோம். அதனால தான் நம்மளுடைய பிஎம் பதவி ஏத்துன்ற அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமோ? அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனஹான்னு சாஸ்திரம். இது உலகத்தை ஃபாலோ பண்ற நாடு இல்ல, உலகத்துக்கு வழிகாட்டுற நாடுன்னா. இது விஸ்வகுரு. இது உலகத்துக்கே வழிகாட்டுற தேசம். இந்த பாரத தேசம்ங்கிறது உலகத்துக்கு வழிகாட்டுற தேசம். அப்போ ஒரு மனிதனுக்கு எதனால பெருமை? இத்தனை நேரம் கேட்டமே, எதனால பெருமை? சாப்பிட்றதுனாலயோ தூங்குறதுனாலயோ சம்பாதிக்கிறதுனாலயோ இல்லை, ஞானத்தினால. அதனாலதான் வேதம் சொல்றது ஸ்ருதம்மே கோபாயா, இந்த ஞானத்தை காப்பாத்து, கை விட்டுடாதே அப்படிங்கிறது. அது நம்மளுடைய தர்மம். வேதத்தை நாம ரட்சிச்சா வேதம் நம்மளை ரட்சிக்கும். எந்த தர்மத்தை நாம் ரட்சிக்கிறோமோ அந்த தர்மத்தை நாம் ரட்சிக்கும். எந்த தர்மத்தை நாம் விட்டுட்டோமோ ஹதம் பண்றோமோ அந்த தர்மம் நம்மளையே அழிச்சிடும். தர்மையேவ ஹதோஹந்தி. எல்லாருக்கும் தர்மோ ரட்சிதி ரட்சிதாங்கிற வார்த்தை தெரியும், அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை தெரியாது. தர்மயேவ ஹதோஹந்தி, தர்மோ ரட்சதி ரட்சிதா, தஸ்மாத் தர்மம் நத்தியசேத்து அப்படின்னு பாரதம் சொல்றது. இது அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு உபன்யாசம். குறைச்சலாக தான் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் எல்லாருமே போய் ஜெகத் கல்யாண் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா யூடியூப்ல அந்த கிளாஸ் வரும். குழந்தைகள் யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன சந்தேகம் இருக்கோ, அது சம்பந்தமா ஒரு பிரவச்சனம் பண்ற மாதிரி உள்ள உங்களுக்கு தெளிவை கொடுக்கணும்னு என்னோட ஆசை. அதுக்காக சொல்றேன், நம்ம ஸ்கூல் விஷயங்கிறதுக்காக இல்லை. அதனால தான் அண்ணாவும் என்னை கூப்பிட்டது. வேணுகோபால் சார் எல்லாருக்கும் இதை சொல்லணும், பாடசாலை படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். உங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருப்பா, சப்தார்த்தங்களில் சப்த ஜானம் கொடுத்துருப்பா, சம்ஸ்கிருத ஜானங்கள்லாம், ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாக்கள் பிரயோகங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. இதெல்லாம் கற்றுண்டாலும் இதை விநியோகம் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன் வேற, அது நாம் கிரியேட் பண்ணி ஆகணும். அது இதை வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வேத மாதாவே நம்மளை ரட்சிக்கணும்னு வேதமே பிரார்த்திக்கிறது. வஷத்தே விஷ்ணவாச ஆத்ருநோமி தன்மே ஜுஷஸ்வசிபி விஷ்டஹவ்யம் வர்தந்து த்வா சுஷ்டுத யோகிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்திபிஸ் சதா நஹ. நமः பார்வதி பதயே. श्री सिद्धार्थ दामोदर महाशयेभ्यः अस्माकं महर्षि शान्ति राष्ट्रीय विद्याप्रतिष्ठान पक्षः शास्त्रपक्षस्य आर्धं प्रार्थयितुं निरूपयामः. अधुना उपसंहारकार्यक्रमः आरभ्यते. तदर्थं पञ्चमाख्य मातुश्री अनन्तलक्ष्मी भगिनी मञ्चे अहं प्रार्थयामि आरभतु. जय सीताराम. आभ्यां द्वाभ्याम् एव अत्र मुख्यसदस्यत्वेन भूयते. पीडील यार बद्रीनाथ महोदयः अग्रिमं कार्यक्रमम् उद्देश्य सर्वेभ्यो नमो नमः. महर्षि शांतिमुनि राष्ट्रीय वेद विद्या प्रतिष्ठान एवं शास्त्रा मानित विश्वविद्यालयः मिलित्वा आयोज्यमानाय त्रिदिनात्मिक राष्ट्रीय वेद वेदांत भाष्य विषयिणी त्रिदिनात्मिकायां राष्ट्रीय संगोष्ठ्यां भवतां सर्वे
हार्दिकं सुस्वागतं व्याहरामि। अस्य राष्ट्रीयसम्पूर्त्याः उपसंहारसमारोहे सुसन्दर्भे भवतां सर्वेषां पुनः स्वागतं विधाय इदानीम् अत्र विराजमानाः सन्ति वेङ्गाधिपति ब्रह्मश्री दामोदरदीक्षितमहाभागाः सन्ति। तेभ्यः स्वागतं व्याहरामि। एवम् मातुश्री अनन्तश्री महाभागाः अत्र विराजमानाः प्रार्थयामि। इतोपि अस्याः राष्ट्रीयसङ्गोष्ठ्याः रिपोर्ट् वक्तुम् अहं प्रोफेसर् वेणुगोपालमहाभागान् अनुरोधे ते आगत्य अस्याः राष्ट्रीयसङ्गोष्ठ्याः समारोपणसन्दर्भे सङ्गोष्ठीम् अधिकृत्य रिपोर्ट् वदन्ति। नमस्कारः। काञ्ची महास्वामिनां